அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அம்பாசமுத்திரத்தோட ரீடெவலப்மெண்ட், அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் நடைபெற்று வர ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பற்றி தான் பார்க்க இருக்கோம். பொதுவாக இந்தியன் ரயில்வேல பார்த்திங்கன்னா 1300 ரயில் நிலையங்கள் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்க்கிங்க்கான வசதி, பயணிகள் நிறையா தங்குற மாதிரியான அதாவது இட வசதி, மேலும் அவங்கள வந்து போகிறதுக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு விலாசமான பாதை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் வந்து இந்த ஸ்டேஷனுடைய தரத்தை வந்து மேம்படுத்துகிறாங்க. இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 75 ரயில் நிலையங்கள் இருக்குது. புதுச்சேரியில் 1, கேரளாவில் 16 இந்த ரயில் நிலையங்கள் வந்து இங்கே தெற்கு ரயில்வே தெற்கு ரயில்வேக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்டேஷனில் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் அம்பாசமுத்திரத்தோட ரயில்வே ஸ்டேஷன். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாலாம் கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் தயாராகிடுச்சு. ஸோ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் முன்னாடி பார்த்துருப்பீங்களா, அந்த 2 பக்கமும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து பில்லரோடு தான் நிற்கிது. அதை தொடர்ந்து பணிகள் வந்து நடைபெறலை. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எலிவேஷன் ஒர்க், அதாவது ஸ்டேஷனுடைய முகப்பு தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டிகோ மாதிரி அந்த பகுதி வந்து இப்போ அலுமினிய பீடிங் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து காங்கிரீட்டால் அமைக்கலை, ஸ்டீலால் தான் அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் அது காங்கிரீட் மாதிரியான ஒரு அமைப்பு பெறதுக்காக அலுமினிய பீடிங் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பணிகள் தான் நடைபெற்று வருது. அதுக்காக தான் இந்த மாதிரி சாரம் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பால் சீலிங் பண்ண மாதிரி பார்க்க நீட்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த பாதை அகலத்துக்காக உடைச்சிருக்காங்க. இப்போதைக்கு பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாதையை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் இந்த பணிகளுக்காக அதை நம்ம பொறுத்து தான் ஆகணும். நம்ம இப்போ வந்த பாதை தான் இனிமேல் வர மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும். ஸோ இந்த பக்கமாக இன் ஆகிட்டு இந்த பக்கம் வந்து இந்த பழைய பாதை வந்து இங்கே தான் இருக்குது. பெயிண்டிங்லாம் பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஸ்டேஷனாக தெரியும். அந்த பகுதியை மாற்ற போது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோக்கள் வந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த இடையூறும் இல்லாமல் வேகமாக பயணிகளை இறக்கி ஏற்றிவிட வரலாம், வந்து போகலாம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சன் ரூப்பு வந்து பாதி தான் அமைச்சிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற முழுவதுமாகவே வந்து சன் ரூப் அமைச்சிட்டாங்க. பார்த்திங்களா, முழுவதுமாக அமைச்சிட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட நிறையா பயணிகள் மழையில் வெயிலில் நனையாமல் இங்கே இருக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வெட்டப்பட்டது வருத்தம் தான். இதை மாறி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷனுக்காக மரங்கள் வெட்டப்பட வேண்டியது அவசியமாயிருச்சு. பகவதிபுரத்துலேயே நம்ம அந்த நிலைமை தான். இருந்தாலும் அங்கே ஒரு மரத்தை விட்டுருக்காங்க. ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸை பார்க்கலாம். ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஏவிடிஎம் மிஷின் இருக்குது. திருநெல்வேலி செங்கோட்டைக்கு இடையே அமைஞ்சிருக்க இந்த அம்பாசமுத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷன். நிறையா மக்கள் பயன்படுத்துகிற ஸ்டேஷன். ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சம்பா நெல்லை பயிர் பண்ணக்கூடிய இந்த அம்பாசமுத்திரம் ரொம்ப பெயர் பெற்றது அப்படின்னு. நிச்சயமாக இங்கே விவசாயம், நெல் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான், அதாவது அடையாளமாக இருக்குது. பார்க்கிங்கை லிஃப்ட் வசதியை பார்த்திங்கன்னா இன்னும் ஆப்ரேட் பண்ணலை. ஆனால் லிஃப்ட்டுக்கான பில்டிங்கெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. முன்பகுதியில் பார்த்தேன், இன்னும் அது வந்து பயன்பாட்டுக்கு வரல. அதை தொடர்ந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் அந்த பில்லரோடே தான் நிற்கிது. இது கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயந்தான். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குறுக்க கம்பி அமைக்கும் போது கரண்ட் வயர் கீழே இருக்குது. ஸோ இதனால் ஓகைச்சியை கவனமாக கையாளணும். ஒருவேளை அதுக்காக பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. டைம் இருக்குது, ஏன்னா ஒரு ரயிலுக்கும் இன்னொரு ரயிலுக்கும் இடைவெளி இருக்குது. அந்த டைமிங்கில் அந்த இதை முடிச்சிட முடியும். ஆனாலும் இந்த பணிகள் வந்து இன்னும் தொடங்கப்படலை. பிளாட்பாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. சன்ரூப் கூடுதலாக அமைச்சிருக்காங்க. ஆனால் பிளாட்பாரத்தை உயர்த்துகிற பணிகள் இல்லை. ஏன்னா இது ஓரளவுக்கு சரியான உயரத்தில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.